தற்போதைய அண்மை செய்தி. ஆவின் பால் பொருட்களின் விலை குறையாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் விலை குறையாமல் ஆவின் பால் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தற்போது ஆவின் பால் விற்பனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்ட பின்பும் விலை குறையாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மக்கள் என்ன சொல்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத், நேற்று முதல் ஜிஎஸ்டி என்பது ஆவின் குறிப்பாக பால் கூட்டு பொருட்களுக்கான அந்த 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இருந்த போதிலும் தமிழக அரசும் தற்போது அவர்களுக்கான அந்த 5% வரி விதிக்கப்படும் என தெரிவித்த பிறகும் நெய் என்பது 1 கிலோ 690 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என தமிழக அரசு நேற்று தெரிவித்திருந்தது. ஆனால் இருந்த போதிலும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஆவின் மூலமாக, குறிப்பாக நெல்லை ஆவின் மூலமாக நடத்துகின்ற ஆவின் பாலகம் முழுவதிலும் நாம் நேரடியாக சென்று கள ஆய்வில் ஈடுபட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட 690 ரூபாய் வரை விற்பனை செய்து கொண்டிருந்த ஆவின் நெய் 650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என தமிழக அரசு தெரிவித்த போதும் இன்று காலையில் 700 ரூபாய் முதல் 730 ரூபாய் வரை, குறிப்பாக 80 ரூபாய் கூடுதலாக ஆவின் பொருட்களான நெய் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல பன்னீர் 200 கிராம் 120 ரூபாயிலிருந்து 110 என்பது குறைக்கப்பட்ட போதும் அந்த விலை என்பது ஆவின் பாலகத்தில் 110 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் நெய்யின் விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்து 80 ரூபாய் கூடுதலாக இன்று காலையில் வரை விற்பனை செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இது தொடர்பாக இப்பகுதியில் இருந்த சமூக ஆர்வலர் சிராஜ் நம்முடைய அவரை பேசுவோம். ஐயா வணக்கம் ஐயா. குறிப்பாக தமிழக அரசு ஆவின் பொருட்களான அந்த நெய் மிக குறைந்ததாக வழங்கப்படும் என தெரிவிச்சிருந்தாங்க. எப்படி ஆவின் பொருட்களோட விலை என்பது இருக்கியா சார்? அதாவது இந்த ஏழ்மைப்பட்ட மக்களினுடைய விஷயத்தை ஏற்றி அவர்களை நடுத்தர மக்கள் வர்க்கத்தினருக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு சீரிய முயற்சினால இந்த ஜிஎஸ்டி 2.0 அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படின்றத இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதனுடைய பிரதிபலன்கள் மக்களுக்கு கிடைக்கும் வகையில செயல்பட வேண்டிய இந்த தமிழக அரசாங்கத்தினுடைய இந்த ஆவின் பால் பண்ணை அது மாதிரியான நிறுவனங்கள் அந்த விஷயங்களை செய்ய தவறுறாங்க. ஏன்னா நேற்று முதல் அந்த ஜிஎஸ்டி 2.0 அறிவிக்கப்பட்டதிலிருந்து அந்த ஜிஎஸ்டி வரியினுடைய அளவு கம்மிப்படுத்தப்பட்டிருக்கு. பால் பொருட்களுக்கு 0% ஜிஎஸ்டி வரி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பால் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு 5% வரி தான் அதிகபட்ச வரியாவே நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா பாலுக்கு 50 ரூபாய் தான் லிட்டருக்கும், நெய் மாதிரியான பொருட்களுக்கு 600 ரூபாய் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. ஆனா இங்கு நாம கேட்டோம் அப்படின்னா அதனுடைய விலை நேர்மாறாக இருந்துட்டு இருக்கு. ஒரு ஜிஎஸ்டி வரியை உயர்த்தினா உடனடியா நைட்டு 12 மணிக்கு பிரிண்ட் செய்து மறுநாள் காலையில விலையை ஏற்றத்தை செய்து உடனடியாக மக்களிடம் வரி வசூல் செய்தக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வரி குறைத்தால் மட்டும் சலுகை விலை விற்பனை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அந்த வரி குறைப்பை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்காம அது சார்ந்த ஒரு விஷயங்களையும் இந்த பாட்டிலுக்கு எப்படி 10 ரூபா வாங்கி பிழைப்பு நடத்துகிறார்களோ இது சார்ந்த பொருட்கள்லையும் வரி வசூல் அப்படின்றது 600 ரூபாய் எங்க இருக்கு, 730 ரூபாய் எங்க இருக்குன்றத மக்கள் உணரணும். சோ ஒவ்வொரு பால் பூத்துகள்லையும் அந்த பால் முகவர்கள் மக்கள் சார்ந்த அந்த திட்டங்கள்ல அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வந்து அந்த வரி சலுகைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம் சார். நிச்சயமாக நேரடியாக நாம் பின்புறம் நிற்கக்கூடிய ஆவின் பாலகம் என்பது நெல்லை திருநெல்வேலி ஆவின் பாலகம் மூலமாக நேரடியாக நடத்தப்படுகின்ற ஒரு டெப்போவாக இருக்கிறது. இந்த இதில் கூட கிட்டத்தட்ட 730 ரூபாய்க்கு 1 கிலோ நெய் என்பது விற்பனை செய்யப்படும் போது 80 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்யப்படும் போது பொதுமக்களுக்கு நேரடியாக இந்த ஜிஎஸ்டி 2.0 என்பது கிடைக்கப்பெறாமல் மிகப்பெரிய ஒரு அவதிக்கு உள்ளாகி உள்ளதாகவும் பொதுமக்கள் தங்களுடைய குற்றம் சாட்டியுள்ளார்கள். தமிழக அரசு இது போன்ற ஒரு விளம்பரத்தை திமுக அரசு தமது விளம்பரத்திற்காக மட்டும் இந்த நெய்யை மிக குறைப்பதாக தெரிவித்துவிட்டு தற்போது நெய்யின் விலை என்பது 80 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டு வருவதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். வினோத், ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட போதும் நெல்லையில் ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.